Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாலட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சாலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் மூங் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சென்னா வச்சு ஒரு சாலட்ஸ், இதோட கூட கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சாலட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் மூங் க்ரீன் மூங்கையும் அண்ட் வந்து பிளாக் சென்னாவையும் நான் வந்து ஒன் டே ஃபுல்லாக நான் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து நான் தனித்தனியாக வந்து நான் வந்து கட்டி வச்சுட்டேன். அது ஒரு 2 days அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி இருந்தது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து சாலடுக்கு வந்து ஒரு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க இந்த சாலட் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போது இந்த ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சென்னாவையும் க்ரீன் மூங்கையும் நான் வந்து ஒரே ஒரு பாயில் பண்ணிக்கிட்டு விசில் கொடுத்து எடுத்துகிட்டு உடனே இந்த விசிலில் ரிலீஸ் பண்ணி நான் இந்த பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதோட கூட ஒரு 10 pieces வந்து பன்னீர் எடுத்துகிட்டு அதையும் வந்து ஒரு தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக அதையும் நான் அதோட கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்து சாப் பண்ணி அதில் போட்டுடலாம். க்ரீன் சில்லிஸ் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்லைஸ் அளவுக்கு கியூக்கம்பர் எடுத்து அதையும் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் ரா மேங்கோ எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதிலே ஆட் பண்ணிடலாம். இதோடு கூட இன்னும் நம்ம ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து நம்ம பச்சை வேர்க்கடலையை நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சாலட்டில் போட்டுடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து இதில் விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு டொமேட்டோவை சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் வந்து கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த டொமேட்டோவோட ஃப்ளேவர், கொரியண்டர் லீவ்ஸோடைய ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து சாட் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே சால்ட்டோட ஆட் ஆகிருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னருக்கு ரொம்ப உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் மூங் அண்ட் பிளாக் சென்னாவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமான ஃபைபர் கண்டென்ட்ஸ் அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ண இது வந்து யூஸ் ஆகுது. கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்காது. பிபி சுகர் இருக்கிறவங்களும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எல்லாமே நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். டேப்லெட்ஸ் எடுக்காமையே இதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் வீக்லி 3 times ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.